எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவையான மசாலா உப்புமா தான் செய்ய போறோம். அதுவும் ரஸ்கை வச்சு செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துறீங்க அப்படின்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உப்புமா காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை டிஃபனாகவும் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப செலவெல்லாம் ஆகாதுங்க. எல்லா உப்புமாவும் செய்கிற மாதிரி இதையும் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். சரி, ஓகே, இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ 10 பீஸ் ரஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் 10 தான் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ரொம்ப பெருசாலாம் கட் பண்ண வேணாம், ஒரு நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வடைச்சட்டி நல்லா ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறம் கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். கருவேப்பிலை போட்டால் தெரிக்கும், கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிடலாம். தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசால் பொடியோட பச்சை வாசனை போகட்டும். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா தக்காளி பழம், கொடமிளகாய் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ நம்ம கட் பண்ண ரஸ்கெல்லாம் போட்டுக்கிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் ரஸ்கில் இறங்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரஸ்க்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கைவிடாமல் அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. தண்ணி வந்து நிறைய சொதன்னு ஊற்றிடாதீங்க, அப்புறம் மசாலா வந்து களி மாதிரி போயிடும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயும் போடலாம், இல்லை லாஸ்ட்டாகவும் போடலாம். இல்லை நம்ம இஷ்டம். இப்போ மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிடலாம். கலரே பார்க்க சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. நிறைய பேருக்கு ரவை உப்புமாவாக சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இதை எப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரஸ்க் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு அழகாக மாற்றிடலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.